நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை அவன் நம்புனா அப்படின்னா வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றி தான். இறை வழியா இருந்தாலும் சரி, தொழில் வழியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவனுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஒரு கங்கை ஆற்றில் எல்லாருமே நீராடிட்டு இருக்காங்க. கங்கை ஆற்றில் குறித்தால் பாவம் தொலையும் அப்படின்னு எல்லாருமே நீராடிட்டு இருக்காங்க. கைலாயத்துல இருந்து நம்ம பார்வதி அம்மா சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க, ஐயனே இத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்களே, எல்லாருடைய பாவமும் இன்னையோட தொலைஞ்சிருச்சா? நாளையில இருந்து அவங்க புது மனிதரா ஆயிடுவாங்களா? எல்லாருடைய பாவமும் கங்கையில குளித்ததுனால இன்னைக்கு போயிருச்சு, நாளைக்கு திருப்பி அவங்க புண்ணியவானா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, சரி வா நம்ம புலோகத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஒரு வயதானவரும் ஒரு கிழவியும் குளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த தண்ணீர் அந்த கிழவரை அடித்து கொண்டு போகுது. கிழவி கரையில அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு மேல உடைமாறி இருக்கும்போது கிழவி பார்த்துட்டாங்க, கத்துறாங்க, ஐயோ என்னுடைய கணவர் தண்ணி அடிச்சுட்டு போகுது, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ஓடி வராங்க. கிழவி சற்றுன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு நிபந்தனை, அவரை காப்பாத்துறவங்க இது வரைக்கும் பாவமே பண்ணாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேகமா சரசரன்னு முன்னேறிட்டு வந்தவங்க அப்படி நின்ட்டாங்க. ஆனா இந்த நிகழ்வுலாம் தெரியாத அந்த மேல இருந்து பார்த்த ஒரு இளைஞன் என்ன பண்றான், ஐயோ அந்த முதியவர் போயிட்டு இருக்காருன்னு வேகமா அந்த நீர்ல குதிச்சு அவரை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இந்த அம்மா சொன்னாங்க, பாவமே பண்ணாதவங்க தான் போய் அந்த கிழவரை தொடணும் காப்பாற்றணும்ட்டு. ஆனா அந்த இளைஞன் போய் வேகமா காப்பாத்திட்டானே, இவன் பாவமே பண்ணாதவனா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறாங்க. அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பாவமே பண்ணாதவங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க, நானும் கேட்டேன், நானும் பாவமே பண்ணாதவன் கிடையாது, ஆனா கங்கை ஆத்துல குளிச்சா பாவம் போயிரும்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் குளிச்சுட்டேன், பாவம் போயிருச்சு, அவரை காப்பாத்தினேன். கங்கை ஆற்றில் குளித்தால் பாவம் தொலையும் என்று அந்த இளைஞன் நம்பினான். லட்சத்துல ஒருவனுக்குத்தான் அந்த நம்பிக்கை இருந்தது. மிச்சவங்களாம் அப்படியே நின்ட்டாங்க. அவங்க கடமைக்கு செஞ்சாங்க, கடமைக்கு குளிச்சாங்க, யாரோ சொல்லி வச்சாங்களே பாவம் போன்னு குளிச்சாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்தியது அந்த இளைஞன். நம்பிக்கை வைத்தான், வெற்றி பெற்றான். அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, நீரும் இறைவனும் ஒண்ணு. நீருக்கு எந்தவித உருவமும் கிடையாது, எந்தவித வடிவமும் கிடையாது. எதுல இருக்கோ அதுவா மாறும். ஒரு பாட்டில்ல வச்சீங்க அப்படின்னா அந்த நீர் அந்த பாட்டிலின் வடிவம் பெறும். ஒரு பாத்திரத்துல வச்சீங்கன்னா அந்த நீர் அந்த பாத்திரத்தின் வடிவம் பெறும். ஒரு மனம் கிடையாது, ஒரு சுவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனும் அது போலத்தான். ஒரு வடிவம் இல்லாதவன், ஒரு உருவம் இல்லாதவன், எதுவாக இருந்தாலும் அதுவாக மாறும் தன்மை உடையவன்.